உங்களுக்கு ஒரு மாதிரி போட்டிருக்கமா தெரிஞ்சா கீழே நேரம் உட்கார வச்சிருக்கேன் சிக்னல் கொடுக்கறதுக்கு. அருமைச்சந்திரன் சார் லேசா தலையை சொல்லிங்க கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சாளர் என்னமா நீ போய் ஹாய் தான் சொல்றியா வேணாங்கிற மாதிரியே தெரியுதுமா கேட்டு பாக்குறேன். ஒரு பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாராம். அப்ப அவருக்கே தெரிஞ்சிருச்சா ரொம்ப நேரம் பேசுறோம்னு. அப்ப சொன்னாரு நீ மனுஷங்க நான் கடிகாரம் கட்டாம வந்துட்டேன் அதனால நேரம் தெரியலங்கிறப்ப கூட்டத்துல இருந்து கோபமா ஒருத்தர் இருந்துச்சாரா. ஐயா நேரத்தையும் பார்க்கல பின்னாடி இருக்க காலண்டரையாவது பார்க்க கூடாதா அப்படி நல்லா கேட்கிற கூட்டம் கிடைச்சுன்னா வாட்டில பேசிட்டே போகும். நல்ல மனுஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். தென்கட்சிக்கு ஒரு சுவாமிநாதர் நல்லா தர சொல்லுவார். ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுதான். சிங்கப்பூர்ல தான் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயிலுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எப்படா மழை பெய்யும் இருக்கும். மழை பெஞ்சா ஏன்டா மழை பெய்யுது அப்படின்னு இருக்கும். மழை அடிச்சு தூள் கொளுத்து கொளுத்து மழை. அப்ப ஊர் மக்கள் என்ன நினைச்சாங்க நம்ம ஊர்ல எவ்வளவு பாப் பண்ண வைக்கேன் அவனுக்காக தான் இந்த மழை பெய்யுது. வள்ளுவர் சொல்லாரு நல்லார் ஒருவர் உலரையில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிறார். ஒரு ஊர்ல ஒரே ஒரு நல்ல வெந்தா போதும்னா பூரா பேருக்கு மழை வைக்கிறாங்க. அந்த ஒரு நல்ல யாருக்கு கண்டுபிடிக்கிறது சிரமம். ஏன்னா நம்ம எல்லாருமே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசாரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள நல்லவனு இருப்பேன் கெட்டவனு இருப்பேன் அப்ப எட்டி பாத்துக்குறாங்க மாத்தி மாத்தி வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நல்லவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல ஒண்ணு செஞ்சிருக்காங்க. மழை பெய்யுது ஊரே வெள்ளக்காடு. அப்போ ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு நம்ம ஊர்ல ஒரு பாவம் பண்ண வைக்கேன் அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி. அதுக்கு என்னங்க பண்றது கேட்டப்ப ஊர் முனையில ஒரு பெரிய மண்டபம். சின்ன ஊர் 150 மொத்தமே மக்கள் தொகையே. ஊர் முனையில ஒரு மண்டபம் இருக்கு. எல்லாரும் இங்க போய் பாதுகாப்பா இருந்துக்குவோம். மண்டபத்துக்கு பார்த்து ஒரு பனைமரம் இருக்கு. ஒவ்வொருத்தனையா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு திரும்பி வர சொல்லுவோம். எப்படி ஒவ்வொருத்தனையா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு திரும்பி வர சொல்லுவோம். யார் மரம் இருந்தா என்ன விழுகும்? இடி விழுகும். மழை பெய்யும் போது மரத்துல என்ன விழுகும்? இடி விழுகும். இந்த கெட்டவன் போய் மரத்தை தொடுறப்போ கரெக்டா என்ன விழுந்துரும்? இடி விழுந்துரும். அவன் மட்டும் செத்து போயிருவான். நம்ம கூட தப்பிச்சுலாம். இப்படி ஒரு சாக்கு போட்டுருக்காங்க அந்த ஊர்ல. மைக்க கடிச்சிட்டே நினைக்கிறேன். பை பாய். உங்களுக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிப்போச்சா? சரி. இப்ப இப்படி யாரு போய் துறாங்களோ கெட்டவன் தொடும்போது இடி விழுந்துரும். அவன் செத்து போயிருவா. நம்ம கூட தப்பிச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் வந்தாச்சு. மண்டபத்துல எல்லாம் நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போய் பயந்துக்கிட்டே தொடுறாங்க. நம்ம வரும்போது இடி விழுந்துருச்சுனா செய்யறது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா போறாங்க. தொடுறாங்க வர்றாங்க தொடுறாங்க வர்றாங்க. 149 பேர் போயிட்டா கடைசியா ஒரே ஒரு பரிதாபம் இந்த மாதிரி நின்றுருக்கேன். இப்ப அவனை போச்சுனா போவானா? 149 பேர் போயிட்டாங்க. இப்ப இவன் தான் அக்யூஸ்ட் எல்லாரும் பாக்குறாங்க. ஏய் போய் தொடுறா இல்ல நான் தொட மாட்டேன். ஏய் போய் தொடுறா அப்படின்னு தள்ளுறாங்க. இவன் பயந்துக்கிட்டே போறான். போய் மரத்தை தொட்டதான் தாமம் சட்டான்னு விழுந்துருக்கிட்டி. இங்க மண்டபத்துல விழுந்துருக்கு. அவன் கூட செத்துட்டேன். ஒருத்தர் நல்லவன். அப்படி நல்லவர்கள் யாருங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற முயற்சி எடுத்தோம்னா பல சிக்கல்ல மாட்டிக்குவோம். இப்ப இந்த நல்லவனா வாழ்றதுக்கு என்னடா செய்யணும் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. சொல்லுவாங்கல்ல 4 பேருக்காக வாழணுங்க. 4 பேருக்காக. 4 பேர் யார் தெரியுமா? இந்த மெய்யிலிருந்து இந்த உயிர் என்றோ ஒரு நாள் பெரிய தானே போகுது. ஒரு கவிதை சொல்லுவாங்க ஊர்ல. பிரசிடென்ட் வீட்டு நாய் செத்து போனது ஊரே நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார் ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் வீட்டு நாய் செத்து போனது ஊரே நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார் ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் அப்படி வாழ்ந்திருக்காரு. இந்த வாழ்க்கையில நான் எப்படி வள்ளுவனையும் பாரதியையும் லீக்குவானியையும் சொல்றனோ அப்படி நாம மறைந்த பிறகு அந்த 4 பேர் என்ன பேசுறேன்? நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, நல்ல வேலை போயிட்டாருப்பா. இந்த 2 தான். நல்ல மனுஷன் போயிட்டாருப்பாங்கிறதுக்கும் நல்ல வேலை போயிட்டாருப்பாங்கிறது தான் இந்த மண் உங்களை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருக்கிறது என்கிற கேள்விக்கான பதில். அப்ப இந்த மண் இருக்கிற வரைக்கும் உங்க பேர் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னு தமிழ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தமிழை வாசிக்கணும். நாங்க போய் எப்படிங்க இன்னி தமிழை வாசிக்கிறது? எங்க வீட்டை புத்தகம்லாம் வாங்கியிருக்கோம், தொல்காப்பியம் வாங்கியிருக்கோம், திருக்குறள் வாங்கியிருக்கோம். அதுக்கான அர்த்தம் புரிய மாட்டேங்குது. யாரு சொல்லி கொடுப்பா? துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பா இருக்கு துப்பாய தூ மழைனா தூ தூ தான் வருது. இதுக்கு எங்க அர்த்தத்தை படிக்கிறது? எப்படின்னா நீங்க அதெல்லாம் தான் படிக்கணும்னு இல்ல. நீங்க நவீன இலக்கியத்தை படிச்சா போதும். ஆனா மதிக்குமார் எங்க இருக்கீங்க? மதிக்குமார் தாயுமானவன் இருக்காரா? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு.